ஐயோ, இந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் என்னாச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்காங்க? ஆனா இந்த ஆன்டி எபினேசர் பயங்கர சந்தோஷமா இருக்கிறாரே. இந்த எறும்போட சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு பார்க்கலாமா? இந்த எறும்பு எபினேசர் மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நம்ம காட்டுல தான் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பஞ்சம், எந்த மிருகம் எப்ப வந்து நம்மள சாப்பிட போகுதுங்கிற பயம், இதுக்கு கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த அனிமல்ஸ் எல்லாரும். அந்த டைம்ல தான் எறும்புக்கு வானத்துல இருந்து தேவதூதர் தரிசனமானாங்க. ஸ்தோத்திரம் எல்லாம் இருக்கட்டும். ஆண்டவர் உன் உள்ளத்துல இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற. உன் சந்தோஷத்தை உன்னோட நண்பர்களிடத்துல ஒரு நாளாவது நீ பகிர்ந்திருக்கிறியா? இப்பவே போய் உன் நண்பர்கள் கிட்ட சொல்லு, ஏசப்பா சொல்லிருக்காங்க, பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று. இத கேட்ட எறும்பு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய், என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க, நீங்க துக்கத்துல இருக்கீங்க, பயத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சும் உங்க துக்கத்தை மாற்றனா பிரயாசப்படல. என் சந்தோஷத்துக்கு காரணம் ஏசப்பா தான். பயப்படாதே பயப்படாதேன்னு பைபிள்ல 365 முறை சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாளைக்கு பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, ஏசப்பா நம்மள வழி நடத்துவாருன்னு சொல்லி எறும்பு எல்லாத்தோட மனசையும் தேற்றுச்சான். பாத்தீங்களா, இன்னைக்கு நாம எத்தனை பேர் இப்படி சுயநலமா இருக்கிறோம்? அவரோட அன்பை நாம மட்டும் ருசிச்சு பார்த்தா போதுமா? ஆண்டவரை பற்றி தெரியாத நம்ம நண்பர்களுக்கு அவரை பத்தி சொல்லுங்க. நிறைய பேர் பயத்தோட நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பதட்டத்துல இருப்பாங்க. இன்னைக்கு போய் துக்கப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, பயப்படாதே, ஏசப்பா உங்களோட இருக்கிறார் என்று.